ஓகே. நம்ம போன செஷன்லேருந்து கன்டினியூஷன் தான் பார்க்குறோம் அப்படியே. என்னன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம பாண்டியாக்கு மட்டும் ஃபில்டர் ஸ்க்ரீன்ல பண்ணிக்கிறோம். ஷேர் ஆகுது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. சரி. ஓகே. போன செஷன்லேருந்து கன்டினியூஷனாக தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாம இந்த பாண்டியாக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எல்லா பிளேயர்ஸ்க்கும் நமக்கு தனித்தனியா நோபல் ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா பத்தி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. நான் வந்து ஃபுல்லா டீட்டெயிலா நான் சொல்லிட்டு தரேன். சம்மா நாளைக்கு ஜி இப்போ நோ பால்ஸ் வந்து நம்ம கால்குலேட்டட் கால் மாதிரி எடுத்துக்கிட்டோம் இல்லையா தனியா? ஆமா. ஓகே. இப்போ வந்து பாண்டியா வந்து எஸ் காட்டுது. அவன் நோபல் அட்டன் பண்ணிட்டான். ஒரு பால் எஸ், ஒரு பால் அவன் ஃபேஸ் பண்ணிக்கிறான். கரெக்டு தானே? 2 பால் ஃபேஸ் பண்ணிருக்கான். கரெக்டு தானே? அதனாலதான் இங்க நமக்கு எஸ் வருது. வேற ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஹெட்டுக்கு வந்திருக்கும். ஜடேஜா பார்க்கலாம். ஜடேஜாக்கு நோ பால் எதுவுமே வரல. கரெக்டு தானே? நோ. கரெக்டு தானே? புரிஞ்சு தானே இந்த காலம் எப்படி காலமா எது கிரியேட் பண்றோன்னு? இப்ப எனக்கு வந்து ரெண்டுமே பார்க்கணும். இப்போ ஸ்ட்ரைக்கர் நோ பால் பேஸ் பண்ணிக்கிறானா இல்லையான்னு நான் வந்து ஃபில்டரா பார்க்கணும். நான் இங்க ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கிரியேட் பண்ண காலம் ஒன்று இருக்கு பாருங்க. நான் இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லி தரேன். இஸ் ஸ்ட்ரைக்கர் பேஸ் நோ பால் ஆர் நாட்? எஸ் கொடுத்தீங்கன்னா பேஸ் பண்ணதெல்லாம் வரும். நோ கொடுத்தீங்கன்னா பேஸ் பண்ணாதெல்லாம் வரும். ஆஹா, இது ஏன் பால் காட்டுது? நம்ம ஃபார்முலால ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். 0 வந்ததே நமக்கு காட்டக்கூடாது. என்ன பண்ணியிருக்கோம்? கிரேட்டர் தென் 1 போட்டோம். கிரேட்டர் தென் 0வா இருந்தாவே டெஸ்ட் வந்துருக்கும். கரெக்டு தான். டெஸ்ட் கொடுத்து பாருங்க, 1 நல்லா காட்டும். 0ல தனியாக காட்டுது பாருங்க. நீங்களாம் நோ பாலே ஃபேஸ் பண்ணல அந்த வேர்ல்ட் கப்ல. இப்போ நம்ம எதுக்காக இந்த கால்குலேட்டர் இதே மெஷரை தூக்கி நீங்க இதுல போட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இஃப் கிளாஸ் வந்து நீங்க இஃப் கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணணுமோ அந்த இதுக்கெல்லாம் நீங்க இதே ஃபார்முலா தூக்கி இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. சின்ன மாடிஃபிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு இந்த ஸ்லைசரை ஆட் பண்ண முடியாது இது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு இதா மாறி, அதாவது ஸ்கேலர் வேல்யூவா காட்டு. அதனால நம்ம இந்த மாதிரி ஃபில்டரா கொண்டு வர முடியாது. இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். இது வந்து
நீங்க இங்க இழுத்து விட்டீங்கன்னா இந்த இது இழுத்து விட்டீங்கனாலும் உங்களுக்கு அதே தான் காட்டும். அதுவே இண்டிவிஜுவலுக்கு நீங்க இதையும் இழுத்து விட்டீங்கனாலும் அதுவே தான் காட்டும். டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. ஆனா என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்லைசரா கொண்டு வர முடியாது. நீங்க மெஷரா கிரியேட் பண்ணீங்கன்னா. கால்குலேட்டர் காலமா கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க மெஷரா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கேப்டன் ஓகே தானே? புரியுதா? மதன்? ஓகே பண்ணு. ஆ நீங்க ஓகே ஜி. கன்ஃபார்ம் பண்ணுங்க டக்குன்னு. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆக முடியும். ஓகே. இப்ப நம்ம நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் வந்து என்ன ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எங்கேயோ போயிடுறோம். நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுறோம். சரி, இப்போ வந்து பேக் டு தட் பாண்டியாஸ் எக்ஸாம்பிள். ஒரு வென்யூ இல்லை எல்லா ஒரு வென்யூ வச்சுக்கிறோம், இல்லை எல்லா ஒரு வென்யூ மட்டும் வச்சுக்கிறோம். நான் அந்த வென்யூ மட்டும் இது பண்ணுறேன். 14 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தார்ல ஜி இவரு ஆக்சுவலா அந்த வைடு கால்குலேஷன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைக் ஆ ரேட்டுக்கு வைடு கால்குலேஷன் வராதுல்ல. அதான் அதுவும் நான் சொல்றேன். அந்த ஸ்ட்ரைக் ரேட்க்கு எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்றேன். ஓகே. பாண்டியா இப்ப இந்த மேட்ச்ல 14 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு, கரெக்ட் தானே? ஆனா ஆக்சுவலா நமக்கு 13 பால் தான் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. நமக்கு வந்து 14 பாலா காட்டுது. ஒண்ணும் இல்ல, நம்ம இது எப்படி எடுக்கிறோம்? அவுட்டு என்ன பேட்டன் இருக்கிறோமா? மெஷர் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்டு ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் பேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேட் மைனஸ் இஃப் கவுண்ட் ஆஃப் என்னன்னா வைட் கவுண்ட் ஆஃப் ரைட் இஃப் எப்பன்னா நமக்கு வந்து இது எப்போ கால்குலேட் பண்ணணும்னா வைடு வந்து ஒன்னா இருந்தா கால்குலேட் பண்ணணும். வைடு வேல்யூ வந்து மோர் தென் ஒன்னா இருந்தா கால்குலேட் பண்ணணும். வைடு வேல்யூ மோர் தென் இல்ஸ் 0 தான். அதுக்குள்ள தப்பா இருக்கு. இது வந்து சிங்கிள் சரி, இப்போதைக்கு கவுண்ட் ஆஃப் ரைட்ஸை மைனஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து லாஜிக்ல கரெக்ட் இல்லை. நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் எப்போ எடுத்துக்கணும்னா
இப்போ வந்து நமக்கு எப்போ எடுத்துக்கணும்னா இந்த வைடு வந்து ஒன்னா இருந்தா தான் எடுத்துக்கணும். கரெக்ட் தானே? கவுண்ட் இஃப் ஆஹா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து சாரி கவுண்ட் எக்ஸ் T20 டெலிவரி. கவுண்ட் ஏ வந்து நல் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம மீட் பண்ணோம். ஜீரோ மீட் பண்ணாது. ஜீரோ மீட் பண்ணாது. இந்த இடத்துல நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? Count of equal to more than one பண்ணா கால்குலேட்டர்ல போட்டு ட்ரை பண்ணலாம். அதான் கால்குலேட் தான் போடணும். calculate count கவுண்ட்டுக்குள்ள கால்குலேட் பண்ணுங்க. கவுண்ட்டுக்குள்ள இருக்கிற கால்குலேட் கவுண்ட் இஃப் வைட் ஈக்குவல் டு எப்பன்னா வைட் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா கவுண்ட். கரெக்டா? அவ்வளவுதான். ஃபார்முலா பத்தி ஒன்றும் யோசிக்க வேணாம். ஏன்னா நான் ஃபார்முலாவில் தெளிவாக ஒன்று தனியாக எப்படி டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபார்முலா பற்றி யோசிக்கணும். இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் பேஸ்ட் வந்துருச்சு. கரெக்டா? இப்போ ஸ்ட்ரைக் ரேட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கண்டுபிடிச்சு சிம்பிளா 13 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ரன்ஸ் டிவைடட் பை பால்ஸ் போட்டு பார்க்கறது. கரெக்ட் கரெக்ட் அவ்வளவுதான். இது வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் நான் இன்னொரு மெத்தட கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா இந்த சம் ஆஃப் ரன்ஸ்க்கு பதிலாக நம்பர் ஆஃப் அதே ஃபார்முலா இம்ப்ளிசிட்ல இருக்கிறது எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு எழுதுறாங்க. அவ்வளவுதான். சம் ஆஃப் ரன்ஸ் ஆன் த பேட் இன்செட் த பேட். வராது. ஓகே இப்போ ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ஜி ஸ்ட்ரைக் ரேட்டா ஸ்டிக் ரேட்டா? STRIK ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இங்க வெளியே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கரெக்டாக டிவைட் யூஸ் பண்றதா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம சிம்பிள் யூஸ் பண்றோம்னா யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ரன்ஸ் பை நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ். ஜீரோ எது கொடுக்கணும்னா எரர் இருந்துச்சுன்னா ரைட். இப்போ 1.77 காட்டுது. இது வந்து எனக்கு 1.77 டைம்ஸ் காட்டுது. இது வந்து 100 இன்ட்டு பண்ணோம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இங்க போய் தொட்டுச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட்
இப்போ நம்ம பாண்டியாக்கு மட்டும் இப்போ வந்து ஒரு வென்யூல மட்டும் கால்குலேட் பண்ணிக்கணும். அவனோட ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நான் எல்லா வென்யூக்கு பார்த்தேன்னா 151, 95 பால்ஸ் பேஸ் பண்ணிக்கிறேன் 144. அதே மாதிரி நான் எல்லா பேட்ஸ்மேனுக்கு பார்க்கணும்னா ஜஸ்ட் அவ்வளவுதான், ஃபில்டர் எடுத்து விட்டேன். எல்லா பேட்ஸ்மேனுக்கும் நான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கால்குலேட். இப்போ நான் வந்து எந்த பேட்ஸ்மேன் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல டோட்டல்ல எல்லா மேட்ச்லயும் விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்தா 250 நசீம் ஷா விளையாண்டுருக்கிறான். மொத்தமா 4 பால் தான் ஃபேஸ் பண்ணிக்கிறான், 10 ரன் அடிச்சிருக்கிறான். எனக்கு வந்து இப்படி கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு வந்து ரொம்ப அதிக ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி நசீம் ஷா காட்டுது. ஆனா ஆக்சுவலா நல்லா ரன்னும் அடிச்சிருக்கணும், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி காட்டுறது இதுல? இப்போ வந்து 200க்கு மேல ரன் அடிச்சிருக்கணும், இப்பதான் நான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கன்சிடர் பண்ணுவேன். இல்ல 150 100க்கு மேல ரன் அடிச்சிருக்கணும், அப்பதான் நான் ஸ்ட்ரைக் ரேட் கன்சிடர் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் ரன்ஸ் கிரேட்டர் than 200 போட்டா அவ்வளவுதான், சிம்பிள். இங்க வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 200. 200 பால் பிடிச்சது 200 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். 200 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கிறவன் 5 பேர் தான் இருக்கான். 5 பேர்த்தோட ஸ்ட்ரைக் ரேட் இப்ராஹிம் சத்ரான் 105 தான் அடிச்சிருக்கான், பெரிய இம்பாக்ட் இல்லை. இப்போ பார்த்தா பட்லர் வந்து 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கான், ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு அவன் தான் ஹையஸ்ட் 158.52. டிராவஸ் ஹெட்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ரோஹித் சர்மாவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ வந்து நிறைய ரன்னும் அடிச்சிருக்கான், பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தாச்சு. இப்படிதான் நம்ம ஒரு இதே மாதிரி லாஜிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம கம்பெனிலையும் நம்ம டேக்ஸ் வச்சு கிரியேட் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி லாஜிக்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இதே மாதிரி நமக்கு வந்து காலம்ஸ் வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும், நம்ம அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ற மாதிரி தான் வரும். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரன்ஸ் அக்ராஸ் ஓவர்ஸ். நான் வந்து இது கடைசியில் ஆர்கனைஸ் பண்ணி தரேன், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்படியே இருக்கும். நம்ம எந்தெந்த ஓவர்ல அதிக ரன் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு பேட் நம்பர் ஆஃப் ஓவர் நம்பர் எங்க இருக்கு? ஓவர் நம்பர் கீழே வந்து நமக்கு ஓவர் நம்பர் வரணும், கீழே y ஆக்சிஸ்ல என்ன வரணும்? நம்பர் ஆஃப் ரன்ஸ் வரணும். இதுக்கு அந்த பார் தான் நம்பர் ஆஃப் 10. இது ஏன் கரெக்டான ஃபார்மெட்ல எடுக்கல தெரியுதா? 10 1011 இது நம்பர் வந்து இங்க 2 வந்து 2 இப்படி காட்டுது. இது வந்து ஏன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல வச்சிருக்கறதுனால நமக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் கரெக்டா இல்லை, அதனால நம்ம இது வந்து இதுவாக வச்சுக்கலாம். இல்லைனாலும் நான் இதுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன் எப்படி வைக்கணும்னு. மொத்தமா பாத்தீங்கன்னா டேட்டா லேபிள் ஆட் பண்ணோம்னா இதுல வந்து நமக்கு 6th ஓவர் தான் இருக்கிறதுலயே அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கானுங்க. டோட்டல் எல்லா ஓவரையும் கம்பேர் பண்றப்ப இதை வச்சு பாக்குறப்பே தெரியுது 6வது ஓவர் தான்
721 ரன் அடிச்சிருக்கானுங்க. மீதி எந்த ஓவருமே அந்த அளவுக்கு இல்லை. நான் ஓப்பனிங் ஓவர் 496, ஆனா லாஸ்ட் ஓவர் 498. ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு இடையில பாருங்க சிக்ஸ்த் ஓவர் 9th ஓவர் இப்போ டைம் அவுட்டுக்கு முன்னாடி பவர் பிளேல லாஸ்ட் 3 ஓவர்ஸே பவர் பிளேல டார்கெட் போட்டாடுங்க. 4, 5, 6 செட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 695 டைம் அவுட்டுக்கு முன்னாடி ஓவர். நார்மலா டைம் அவுட் அப்பதான் கொடுப்பானுங்க. அதுக்கு முன்னாடி ஓவர் டார்கெட் பண்றானுங்க. இதை நம்ம பார்த்தோன்னே எப்படி டிஸ்பியூட்டா இருக்குன்னு தெரியுது. இது வந்து சரி, நீங்க வந்து எனக்கு டோட்டல் ரன்ஸா வேணாம். எனக்கு இது வந்து ஒரு ஓவருக்கு என்ன ஏவரேஜா இருந்தா போதும். நமக்கு வந்து ஒரு ஓவருக்கு எப்படி நம்ம 6 ரன் போகுது 10 ரன் போகுதுன்னு தான் சொல்லுவோம். அப்படி ஏவரேஜா இருந்தா போதுன்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இங்க போயிட்டு நம்பர் ஆஃப் ரன்ஸுக்கு பதிலா இந்த காலம்ஸ்ல ஏவரேஜ் ஏவரேஜ் வந்து ஏவரேஜ் ரன்ஸ் ஏவரேஜ் வந்து தப்பா இருக்கு. அதாவது இது பால் ரேஷியோ வருது, இது தப்பு. அது எப்படி எடுத்துக்குதுன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் டிவைடட் பை ரன்ஸ் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்க கூடாது. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பவுல்ட் பை ரன்ஸ் இருந்தா தான் கரெக்டான இது. கரெக்ட் தானே? சரி, அது ஏவரேஜ் வந்து நான் அப்புறமேட்டு சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் ஆஃப் டோட்டலா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? ஐடென்டிஃபை த பேட்ஸ்மேன் வித் மோஸ்ட் பவுண்டரிஸ் 4, 6. இப்போ எப்படி கால்குலேட் பண்றது? கேப்டன் நீங்க சொல்லுங்க. லாஜிக். ஃபோர் சிக்ஸ் ஒண்ணுமே இல்லை. இந்த கவுண்ட் எடுத்துட்டு கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பால்ஸ் டெஸ்ட் பை இது இருக்கு இல்ல, ட்ராப் பால் ஃபோர் நம்பர் ஆஃப் ரன்ஸ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ரூட் ஆஃப் இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இஸ் 4. யார் அதிகமாக 4 அடிச்சுக்கிறாங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் தான். இது வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். இதுவே நம்பர் ஆஃப் சிக்ஸ். இப்போ வந்து இதை வந்து நான் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா இதுவே நான் டாக்ஸ்லயே கொண்டு வர போறேன். ஏன்னா எனக்கு வந்து இதே காலம்ல நம்பர் ஆஃப் சிக்ஸஸும் தேவைப்படுது.
இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் யூஸ் பண்ணங்காட்டி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. மொத்தமா 983 ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து இதே இதுல நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வேணும்னா நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல ஜஸ்ட் கவுண்ட் எடுத்திருக்கோம், அப்புறம் ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கிறோம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு 4. அதவே நம்ம டேரக்டா கொண்டு வரலாம். நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு calculate count of friends number. எப்போ கால்குலேட் பண்ணணும்? friends and the bat equal to 4. இது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இது. அதுவே நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் கால்குலேட் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்றோம், நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் மாத்திரம் இங்க ஈக்குவல் டு 6. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது இப்படிதான் லாஜிக்கலா யோசிச்சு நம்ம எழுதணும். நிக்லஸ் பூரன் தான் அதே 6 எடுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா கேப்டன் மதன்? இல்ல ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றாங்க. டைரக்டா பார்ப்போம் ஜி. நான் டைரக்டா ரொம்ப இதுக்குள்ள போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒன்னொன்னுக்கும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட்னா எப்படி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ண, இது வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க டேக்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணும், நமக்கு எந்த மாதிரி காலம்ஸ் கிடைக்கும், நீங்களே டைரக்டா ஒரு ரியல் டைப் ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற அப்ரோச்சுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த டேக்ஸ்ல ஒன்னொன்னு கால்குலேட் எப்படி யூஸ் பண்ணும், இதெல்லாம் ஒன்னொன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். இது வந்து ஒரு அப்ரோச், எப்படி அப்ரோச் பண்ணும் ஒரு ப்ராஜெக்ட, அந்த இதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன் பை பவுலர். நம்ம இந்த இது மட்டும் முடிச்சிடலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம் ஜி. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இதை இன்னும் முடிச்சிடலாம். டவுட், இப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு டைம்ல ஆக்சுவலா முடிச்சா கரெக்டா இருக்கும்? இல்ல என்னங்க கேப்டன்? எடுத்துக்கோங்கிறது எஸ்டிமேஷன். கேப்டன், பெருசா எஸ்டிமேஷன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா 4 months 5 months நமக்கு டைம் தருவாங்க. ஒரே நாள்ல எல்லாம் 4 கேட்க months மாட்டாங்க. தருவாங்களா? இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் கேப்டன். திடீர்னு நம்ம இப்போ கொடுத்தோடையுமே நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட முடியாது. இப்போ வந்து நமக்கு கிரிக்கெட் தெரியும், அதனால எப்படி என்ன லாஜிக் அதான் போகணும்னு கேட்டேன். நமக்கு தெரியும். ஆனா நமக்கு இதுவே நான் ஒர்க் பண்ற டொமைன்ல நீங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அங்க போய் அந்த லாஜிக் லேர்ன் பண்றதுக்கு, ஒரு லாஜிக்னா என்ன டேட்டாவை அனலைஸ் பண்றோம்னு லேர்ன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமா ஆயிருங்க. இப்ப நல்லா லேர்ன் பண்றதுக்கு. Okay. ஏன்னா இது வந்து நம்ம கிரிக்கெட்டுங்காட்டி நமக்கு எல்லா லாஜிக்கும் தெரியும். இப்ப ஆமா, ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் எப்படி கால்குலேட் தெரிஞ்சனால பண்ணணும், டக்குனு பண்றோம். நம்பர் ஆஃப் பால்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு லாஜிக் தெரியும். ஆனா ஆக்சுவலா இதெல்லாமே லேர்ன் பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிருங்க. கேப்டன், ஒரு கம்பெனிக்குள்ள போறப்ப நம்ம அதனோட கோரை, இப்போ இன்சூரன்ஸ் டொமைனுக்கு போனீங்க, ஃபினான்ஸ் டொமைனுக்கு போனீங்கன்னா அதனோட கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, டெர்மினாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுவே நமக்கு டைம் ஆகும் கேப்டன். இப்படி இருந்தாலும் நாங்க உடனே டே ஒன்லயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னால எவனுமே கேட்க மாட்டான் இந்த கம்பெனிலுமே. உள்ள போய் நம்ம அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க ஏன் இன்னும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு போகணும்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க அதை ஹேண்டில் பண்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டு போகணும். இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கால்குலேட் பண்ணித்தாடா, இதுதான் உனக்கு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அவங்க தந்துருவாங்க. இப்போ ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு
நீ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு வந்து வைடு இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது இந்த காலம்ல. இது இது டிவைடட் பை இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஜிக் கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? அதான் கேடி டாக்குமெண்ட்ஸ் கேட்டு கிடையாது, இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருவாங்க, எஸ்ஓபி ப்ராஜெக்ட்ல கொடுத்துருவாங்க. ஆமா 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 அந்த லாஜிக்கை கொடுத்துருவாங்க. அந்த அதை பார்த்து அந்த லாஜிக்கை நீங்க பவர் பி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும்ல. ஏன்னா நீங்க அந்த லாஜிக்கை அப்படியே கொண்டு வந்து போட முடியாது. இப்போ வந்து நான் இந்த நம்பர் ஆஃப் பால்ஸுக்கு பேஸ் பண்ணது போட்டிருக்கிறேன், ஸ்ட்ரைக் ரேட் பேஸ் பண்ணேன். ஆனா நான் இதுக்குன்னு ஒரு டாக்ஸ் எழுதிக்கிறேன் நம்பர் ஆஃப் பால்ஸ் பேஸ்டுக்கு. இந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி பவர் பிக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம லாஜிக்கை கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும், டேட்டாவை கெட் பண்ணிக்கணும். மதன் உங்களுக்கு புரிஞ்சுல? நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ட டேட்டா செட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே இண்டிவிஜுவலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் பி தரவு அளவுதான். நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, இந்த டேட்டா பாயிண்ட், இந்த 10யும் நான் லாஜிக்கலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே பண்ண தெரிஞ்சுன்னா நீங்க பவர் பி அவ்வளவுதான். இப்படித்தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதை அப்ரோச் பண்றது எப்படி அப்படிங்கறதான் சொல்றேன். டீட்டெயிலா உங்களுக்கு வந்து இந்த மாடல் வியூல என்னென்ன இருக்கு, அப்புறம் இந்த டாக்ஸ்ல எப்படி இந்த கால்குலேட் எப்படி ஒர்க் ஆகும், ஆல் எக்ஸப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு லாஜிக்கலா சொல்லி தரேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம இண்டிவிஜுவலா பாக்குறப்ப ஒன்னொன்னா டாக்ஸுக்குன்னு தனியா கிளாஸ் அரேஞ்ச் பண்றேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா இது வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் கான்ஃபிடன்ஸா இருக்கும் நீங்க ஒண்ணு முடிச்சீங்கன்னாக்கா. ஓகே ஓகே தினேஷ், ஏதாச்சும் சொல்றியா? இல்லடா. சரி ஓகே, சரி நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே பை.